வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தட்டி தூக்குறோம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற புக் பேக் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூல் எழுதினது யாருன்னா ராபர்ட் கால்டுவெல். அடுத்தது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் அந்த நூல் எழுதினது யாருன்னா மனவை முஸ்தப்பா. அதுக்கடுத்து தமிழ் கையேடு மாணவர்களுக்கான தமிழ் வந்துட்டு என் சொக்கன் அவர் எழுதினது. அடுத்தது அழகின் சிரிப்பு வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினது. தண்ணீர் தண்ணீர் வந்து கோமல் சாமிநாதன் எழுதியிருக்காரு. தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்து. இதை நல்லா பார்த்துக்கோங்க. தண்ணீர் 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 தேசம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது வாய்க்கால் மீன்கள் வந்து வே இறையன்பு. மழைக்காலமும் கீழோசையும் வந்துட்டு மா கிருஷ்ணன். ஓகே, அடுத்தது தமிழர் நாகரிகமும் தமிழர் பண்பாடும் அது எழுதினது யாருன்னா தட்சிணாமூர்த்தி. தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும் எழுதினது வந்துட்டு மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படிங்கிற இது எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் அந்த நூல் எழுதினது வந்து காராஜன். தமிழர் சால்பு அந்த நூல் எழுதினது யாருன்னா சு வித்யானந்தன். அடுத்தது அக்னி சிறகுகள் எழுதினது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விங்ஸ் ஆஃப் ஃபயர் அது எழுதினது யாருன்னா அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம். மின்மினி அந்த நூல் எழுதினது வந்து ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா சுஜாதா. அடுத்தது ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள் இது வந்து ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் அப்படிங்கிற நூல் எழுதினது வந்து சிங்கிஷ் ஐத் மாத்தவ். கல்வியில் நாடகம் அப்படிங்கிற நூல் எழுதினது வந்து பிரளயன். மலாலா எழுதினது கரும்பலகையின் யுத்தம். நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற நூல் எழுதினது வந்து முனைவர் சு சக்திவேல். தரங்கம்பாடி தங்கப்புதையலுங்கிற நூல் எழுதினவர் வந்துட்டு பே தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வியல் அறிவியல் எழுதினது யாருன்னா சா தமிழ்ச்செல்வன். அடுத்தது நட்பு காலம் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா அறிவு மதி. திருக்குறள் கதைகள் நூல் எழுதினவர் வந்துட்டு கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக். தமிழில் வந்துட்டு ஷா சுரேஷுங்கிறவர் எழுதியிருக்கார். அடுத்தது தமிழர் உணவு அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா பக்தவச்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூல் எழுதினவர் வந்துட்டு மு மேத்தா. அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடுத்தது தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா கிவா ஜெகநாதன். ஓகே, அடுத்தது பெரியாரின் சிந்தனைகள் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா வே ஆணைமுத்து. அஞ்சல் தலையின் கதை அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா எஸ்பி சட்டர்ஜி. இதை மொழிபெயர்ப்பு வந்து சாம்பசிவன் அப்படிங்கிற எழுதியிருக்கார். வி மு சாம்பசிவன் எழுதியிருக்கார். அடுத்து தங்கைக்குன்னு கடிதம் எழுதினவர் யாருன்னா மு வரதராசன். தம்பிக்குன்னு எழுதினவர் வந்து அறிஞர் அண்ணா. மகனுக்குன்னு எழுதினவர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியலீங்களா? மகனுக்குன்னு எழுதினவர் வந்துட்டு ராமுத்துக்குமார். சிற்பியின் மகள் அப்படிங்கிற நூல் எழுதினவங்க யாருன்னா பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா அலெக்சாண்டர் ரஸ்கின். தமிழில் வந்து முகமது டெரிஃபு அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். ஓகே, இதோட 9th ஸ்டாண்டர்டோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் முடிஞ்சு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.